பட்டர்ஃப்ளைனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அது பறக்கும்போது மெய் மறந்து பாக்குறவங்க பல பேர். அந்த பட்டர்ஃப்ளை பத்தின டாப் 10 விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஃபேக்ட் என்னன்னா, பட்டாம்பூச்சினா அது பல கலர்ல இருக்கும். அது பார்க்கும் போதே ஒரு வித சந்தோஷம் மனசுக்கு வரும். அப்படி நம்ம பட்டாம்பூச்சியை அதை ரசிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்? பட்டாம்பூச்சியா வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய வளர்ச்சி நிலை 4 பிரிவுகளா இருக்கு. முட்டையிலிருந்து குழம்பி நிலையில் புழுவாக மாறி அப்புறம் கூட்டுப்புழு அப்படின்ற ஒரு உறங்கு நிலைக்கு போய் பின்னர் தான் அழகான வண்ணத்து பூச்சியா வெளியே வருது. இரண்டாவது ஃபேக்ட் என்னன்னா, வண்ணத்து பூச்சி எபிடோப்டரா என்ற அறிவியல் பெயர் தாங்கிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை. பட்டாம்பூச்சிகள்ல 15,000 முதல் 20,000 வகையான பல்வேறு உள்ளினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய பட்டர்ஃப்ளைனா குயின் அலெக்சாண்ட்ரா பப்புவா நியூ கினி என்ற நாட்டுல இருக்குதான் இந்த பட்டர்ஃப்ளை. இதோட ரெக்கை 28 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் காணப்படும் மேற்கு குட்டி நீளம் எனப்படும் பட்டாம்பூச்சி ரெக்கையை விரிச்சிருக்கும் போது 1 சென்டிமீட்டர் இருக்குமா. மூணாவதா பார்க்க போற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆண் பட்டாம்பூச்சியோ இல்ல பெண் பட்டாம்பூச்சியோ தன்னோட துணையை தேடும் காலத்துல சில சிக்னல்ஸை வெளிப்படுத்துமா. அதை வச்சுதான் தன் இன பட்டாம்பூச்சியை அது ஈர்க்குமா. என்ன சிக்னல் அப்படின்னா, தன் ரெக்கையில உள்ள செதில்களை அசைச்சு புறஊதா கதிர்களை வெளியேற்றுமா. அது மட்டும் இல்ல, இதோட ரெக்கையில மனப்பரப்பக்கூடிய ஒரு வித வேதிப்பொருட்கள் இருக்கலாம். இது வெகு தொலைவுக்கும் நறுமணத்தை பரப்பக்கூடியதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலான இனங்கள்ல ஆண் பெண் பட்டாம்பூச்சிகள் புணர்ந்ததுக்கு அப்புறம் ஆண் பூச்சி இறந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவதா நம்ம பார்க்க போற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சியோட முட்டையோட அளவு, வடிவம், நிறம் எல்லாமே பல வகையா இருக்குமா. பெரும்பாலான முட்டை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மஞ்சள் இல்ல இளம் பச்சை நிறத்துல உருண்டையாவோ நீல உருண்டையாவோ இருக்கும்னு சொல்றாங்க. சில முட்டை பாக்குறதுக்கு மழுமழுப்பா சொரசொரப்பா இல்ல சில வரிகளோடு இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பெண் பட்டாம்பூச்சி என்ன செய்யுமா, தன்னோட முட்டையில இருந்து வரப்போகும் புழு எந்த இலையில விட்டா சாப்பிட வசதியா இருக்கும்னு தெரிஞ்சு அந்த இலையை கண்டுபிடிச்சு ஒரு வித கோந்து போன்ற ஒட்டும் நீர்மத்தை வச்சு எல்லா முட்டையையும் ஒட்டிடுமா. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய புழு மிகுதியா இருக்கிற மற்ற முட்டைகளையே சாப்பிடுமா. அது மட்டும் இல்ல, இந்த புழு ஒரு நாள்லயே தன்னோட உடல் எடையை விட அதிகமா உணவை சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. இந்த புழுவுக்கு பேரு கம்பளி பூச்சி. இது பிரவுன் கலர் இல்ல லைட் கிரீன் கலர்ல உடம்பு ஃபுல்லா முடியா வச்சிருக்கும். எதிரிங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு உடல் அமைப்பு அதுக்கு இருக்கு. இந்த கம்பளி பூச்சிக்கு நிறைய பேர் இருக்கு. என்னன்னா, பச்சை புழு, எரிப்புழு, சடைப்பூச்சி, மயிர்கொட்டி, முசுக்கட்டை. இந்த புழு நிலையானது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் வரை இந்த நிலையிலேயே இருக்குமா. ஆறாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, முழு வளர்ச்சி அடைந்த புழு என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்த நிலையான கூட்டுப்புழுவா மாற தயாராகுது. தன்னோட உறுப்புல இருந்து வர்ற கோந்துமிழி மூலமா பட்டுநூல் போன்ற ஒரு இலைய வச்சு தன்னை சுற்றி ஒரு கூடா கட்டிக்குது. இந்த காலத்துல கூட்டுக்குள்ள இருக்கிற புழுவுக்கு பல மாறுதல்கள் ஏற்பட்டு முழு பட்டாம்பூச்சியா மாறி வெளியே வருது. ஏழாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டுல இருந்து வெளிவரக்கூடிய பட்டாம்பூச்சியோட ரெக்கை கொஞ்சம் ஈரமா இருக்குமா. ஏறத்தாழ சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது பறக்கிறதுக்கே தயாரா இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன் இந்த அவகாசம் அது எடுத்துக்குது அப்படின்னா, அது உடம்பு முழுக்க ரத்தத்தை பாய்ச்சறதுக்கும் ரெக்கை உலர்வதற்கும் தான் இந்த அவகாசத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வண்ணத்து பூச்சிக்கு 4 இறகுகள் இருக்குமா. பட்டாம்பூச்சியோட ரெக்கை ஆயிரக்கணக்கான சிறிய செதில்கள் மூலம் மூடப்பட்டிருக்கு. இந்த செதில்கள் வெவ்வேறு வண்ணங்களால ஒளியை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வண்ணத்து பூச்சி தனது கால்களாலதான் ருசியை உணருது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்பதாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பொதுவா பட்டாம்பூச்சி குளிர்ந்த ரத்தம் கொண்ட ஒரு உயிரினம். அதனால அது பறக்கும் திறனுக்கு உகந்த வெப்பநிலை இருந்தா மட்டும்தான் அதால ஈஸியா பறக்க முடியுமா. அப்போ எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும் அப்படின்னா, 82ல இருந்து 102 ஃபாரன்ஹீட் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம் 2 வாரங்கள்ல இருந்து 2 மாசங்கள் வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடம்பெயரும் சில வண்ணத்து பூச்சி 1 வருடம் கூட உயிர் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. மொனார்க் எனப்படும் பட்டாம்பூச்சி நீண்ட தூரம் பறந்து இடம்பெயரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 4000 கிலோமீட்டர் வரை கூட இது செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. பத்தாவதா நம்ம பார்க்க போற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பொதுவா பறவைகள் பூச்சிகளை பார்த்தா கொத்தி சாப்பிடும். ஆனா பட்டாம்பூச்சியை சாப்பிடாது. ஏன்னா பட்டாம்பூச்சி பெரும்பாலும் நச்சுத்தன்மை கொண்ட இலைகள்ல தான் முட்டைகளை இடுமா. முட்டையில இருந்து வர்ற அந்த கம்பளி புழு அந்த இலைகளை சாப்பிட்டு நச்சுத்தன்மை கொண்டதா இருக்குமா. இத பறவைகள் சாப்பிட்டா உணவு ஒவ்வாமை ஏற்படும் தான் பறவைகள் பட்டாம்பூச்சிய சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எவ்வளவு புத்திசாலியா இருக்கு பாருங்க இந்த பட்டாம்பூச்சி. உங்களுக்கு இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.